இதுல நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 4th செப்டம்பர் க்ளோசிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதுவே ஒரு ஆக்சுவலாக சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் தான் ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம கிளைண்ட் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர், தேங்க்யூ சார், ஐ புக்டு நியர்லி 4.5 lakhs இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மேட் கரஸ்பாண்டிங் ஈக்விட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆல் ஆஃப்டர் த ஈக்விட்டி டிலைட் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் a lot அண்ட் awaiting ஃபார் your blessings இன் ஃபியூச்சர்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் ஈக்விட்டி டிலைட்டும் அட்டன் பண்ணியிருக்காரு, இன்ட்ராடே ட்ரேடிங்கும் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் நான் நேற்று கூட பேசியிருப்பேன், இந்த ஒரு உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜரை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அதுக்கு சில இதெல்லாம் இது எக்ஸாம்பிள் தான். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் மனோஜ். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் தான் மோட்டிவேட் பண்ணுது. பிகாஸ் லேட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறோம், ட்ரைனிங் வந்து ஒரு 6 நாள் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கைட் பண்ணுறோம், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் தான் கண்டிப்பாக எங்களையும் எங்கள் டீமையும் வந்து இட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் இன்னைக்கு, த illiterate ஆஃப் த 21st century வில் நாட் பி தோஸ் ஹூ கேன் நாட் ரீட் அண்ட் ரைட். முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஓகே, இது இன்கேஸ் கல்வி அறிவு இல்லாதவங்க, யாரால் படிக்க முடியாது, எழுத முடியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பட் தோஸ் ஹூ கேன் நாட் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அதுதான் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இது. அதாவது பீப்புள் ஹூ கேன் நாட் லேர்ன் நியூ திங்ஸ் தான், அவங்க தான் ஒரு படிக்காதவங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அன்லேர்ன் ஓல்டு அவுடேட்டட் நாலேஜ் ஆர் ஹேபிட்ஸ் அண்ட் ரீலேர்ன் த ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்றது தான் இதோட இப்போ பார்ட்டே. இதை வந்து இந்த ஷார்ட்டாக சொல்லணும்னா, த அபிலிட்டி டு அடாப்ட், அப்கிரேட் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டே ஃப்ளெக்சிபிள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜஸ்ட் பேசிக் லிட்ரஸி. அதாவது நீங்கள் புதுசாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டேன், ஓகே, நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அதேமாரி பழசு தேவையற்ற விஷயம், மறக்கக்கூடிய விஷயம், இல்லை அந்த மறக்கக்கூடிய விஷயம் ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம், நாலேஜாக கூட இருக்கலாம், ரொம்ப அவுடேட்டட் நாலேஜாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அன்லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நான் பேஜரை வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி மொபைலில் வந்து வேறு மாதிரி டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி அளவுக்கு போகுது. இப்போ நான் இன்னும் பேஜர் வச்சுருந்தேன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் அன்லேர்ன் பண்ணணும். சில விஷயங்கள் அவுடேட்டடாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து நான் நான் படித்தது அதுதான் கரெக்டு அப்படின்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குன்னா நம்மளும் சேஞ்ச் பண்ணணும். அதில் அன்லேர்ன் பண்ணணும். தேவையில்லாத விஷயத்த நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்டு புதுசாக வந்து திரும்பவும் கற்றுக்கணும்னு நினைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஸோ லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன், அதுதான் விஷயம். த இல்லிட்ரேட் of the 21st century will not be those who cannot read and write, but those who cannot learn, unlearn and relearn. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் புதுசு விஷயம், தேவையான விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நம்ம ஈவன் இதுலேயே சொல்லணுன்னா கூட, ட்ரேடிங்லேயே சொல்லணுன்னா கூட, ஏதோ ஒரு பழைய டெக்னிக் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை கேஷ் கொடுத்ததுன்னா ஓகே, அது கேஷ் கொடுக்கல அப்படின்னா புதுசான விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஷாக்டு. எந்த ஒரு ட்ரைனிங்கிலும் எவ்வளோ 3,00,000 4,00,000 கொடுக்குற ட்ரைனிங்கில் கூட இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சே பண்ணலாம் அதை. இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவீங்க. மோர் அண்ட் மோர் பீப்புள் கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், புதுசான விஷயம் இருக்குது, அதில் வந்து கேஷ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்க பார்க்கணும். அதேமாரி சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயம், எதேதோ பார்த்துருக்கோம், எதேதோ இண்டிகேட்டர் வச்சுருக்கேன், என்னென்னமோ பார்த்துருக்கேன், அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னா அதை வந்து அன்லேர்ன் பண்ணிவிட்டு புது விஷயத்த கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் மூவ் ஆக பார்க்கணும். இது ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, என்டையர் லைஃபுக்கு இந்த லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்னை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சும்மா எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிக்க தெரியாதுன்ற ஆள்லாம் யாருமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அடுத்த லெவல், ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்க்கு போகணும். ஸோ அது லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி டெக்னிக்கல் படி டெய்லி RSI 49.01 இருக்குது. ஸ்டில் மூவிங் ஆவரேஜ் 1020க்கு மேலே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வால்யூம் படி FIS 106 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DAS 2230 crores பை பண்ணியிருக்காங்க.
நாங்க அனௌன்ஸ் பண்ண ஜிஎஸ்டி கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு பெட்டரு, பெட்டரு, பெட்டரு அப்படின்னு சொல்லி டிஐஎஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சார் நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணுங்க சார். டிஐஎஸ் சார் நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணுங்க. ஆனா, அடுத்த ஸ்லைடு இருக்குல்ல, அந்த ப்ரோ தான் சார் மார்க்கெட்ட டிசைட் பண்றது. நீங்கலாம் மார்க்கெட்ட டிசைடே பண்ண முடியாது வாழ்க்கை ஃபுல்லா. இந்த ப்ரோ தான் மார்க்கெட்ட டிசைட் பண்றது. நல்லா பாருங்க. கிளியரா செக் பண்ணுங்க. பப்ளிக் 2,19,373 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. இந்த மாரி பைத்தியக்காரங்க இருக்கிற வரைக்கும் ப்ரோவோட வாழ்க்கை மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ப்ரோவுக்கு வந்து கொண்டாட்டம் தான். மார்க்கெட்டு ஒரு இன்ச்சு எனக்கு கிளியரா வந்து நேத்து கால் வாங்குனதெல்லாம் சொல்லிட்டேன் நானு. எக்ஸாம்பிள் நான் இப்போ ட்ரேட் பண்ணதெல்லாம் இன்னைக்கு வாங்குனதெல்லாம் காலையில 1 நிமிஷம் கூட டிலே பண்ணல. 9:15க்கு ஓப்பன் ஆச்சுன்னா, 9:15.01 செகண்டுக்கு கால குடுத்தாச்சு. ரூ. 1 கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் நெனச்சேன். நான் நெனைக்கிறத விடுங்க. ஆனா மார்க்கெட் என்ன நெனச்சதுன்னு பாருங்க. மார்க்கெட்டு ரூ. 1 கூட ஏறல. ஓ காலையில ஓப்பன் ஆன பிரைஸுக்கு ரூ. 1 கூட ஏறல. ஆனா, எப்படிதான் இந்த எஃப்&ஓ ஓப்பன் பொசிஷன் பப்ளிக்குக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. 2,19,000 கான்ட்ராக்ட் வாங்குறாங்க. நல்லா போய் செக் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுங்க. பிரைஸ செக் பண்ணுங்க. ஓப்பனிங்ல இருந்து ரூ. 1 கூட மேல ஏறல. ஆனா, இவங்களுக்கு மட்டும் பெரிய நம்பிக்கை அப்படியே 2,19,000 கான்ட்ராக்ட் பாஸ் நீங்கலாம் யாரு நீங்கலாம்? வேஸ்ட் நீங்கலாம். நீங்க போய் ப்ரோவ கவனிங்க. ப்ரோ பாருங்க 1,68,000 கான்ட்ராக்ட் இன்னைக்கு 1,64,000 கான்ட்ராக்ட் சூப்பரா செல்லு. நேத்து நம்ம பேசியிருந்தோம் ப்ரோ ஒண்ணுமே இல்ல. பொசிஷன் நில்லுல இருக்காங்கன்ட்டு. கேப் அப் ஓப்பன் ஆனோனே ஃபுல்லா செல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ப்ரோ தான் காசு பண்ணுவாங்க. ப்ரோ டிசைட் பண்றது தான் மார்க்கெட்டு. ஸோ பப்ளிக்லாம் இன்னைக்கு வித் அன்னெசரி ஆக்சுவலா மார்க்கெட் கீப்ஸ் கோயிங் டவுன். பப்ளிக் கிளியரா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு நிமிஷம் கூட இல்ல. 9:15 ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு மட்டும்தான் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சது. கண்டிப்பா நம்ம ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பெனிஃபிட் ஆயிருப்பீங்க. அதனால தான் இவ்ளோ பேரு ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு பண்ணீங்க. பட் எனிவே இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ப்ரோவோட மார்க்கெட் இது. பப்ளிக் என்னைக்கு திருந்துறாங்களோ, என்னைக்கு மாறுறாங்களோ, அன்னைக்கு தான் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். பட் அது மாற முடியாது. பிகாஸ் நெறைய பேருக்கு அந்த ஸ்கில்லே இல்ல. அ ஆப்ஷன்ஸு கரெக்ட்டா பண்ண தெரியல. மார்க்கெட் என்ன டைரக்ஷன்னு பார்க்க தெரியல. அந்த ஸ்கில்லே இல்லாம இருக்காங்க. ஏதோ காசு இருக்கு பண்றோம் அப்படின்ற மாரி இருக்காங்க. புதுசு புதுசா வருவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க. திரும்பி அவங்க லாஸ் ஆயிட்டு வெளில போவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி புதுசா வருவாங்க. திரும்பி லாஸ் ஆயிட்டு வெளில போவாங்க. புதுசு புதுசா போயிட்டே இருப்பாங்க. இப்படியே தான் ஆனா பப்ளிக்கு இதே மாரி தான் இருக்கும். இத நம்ம கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். எனிவே திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் வெரி லாங் டைம். ஓகே. இந்தியா விக்ஸ் 10.85 இருக்கு. இந்தியா விக்ஸ் இன்னைக்கும் நான் ஈவென்ட் தான். பெரிய மூவ்மென்டம் இல்ல. நேத்து 10.91 ரேஞ்ச் இருந்தது. இன்னைக்கு 10.85 இருக்கு. பி ரேஷியோ 21.73. அதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நேத்து 7.1 இருந்தது. இன்னைக்கு 7.3 இருக்கு. ஒரு நார்மல் வேல்யூவேஷன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸு. ஸோ எந்த பேட்ச்லயும், எந்த இதுலயுமே இவ்ளோ ப்ராஃபிட்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்ஸு, ஸ்டூடண்ட்ஸ் இது பார்த்தே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பல பேரு ப்ராஃபிட்ஸ பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெறைய பேர் பர்ட்டிகுலரா அனுப்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டூடண்ட்ஸு இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ பண்ணது தான். தே மேட் பிரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ். நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பிகாஸ் நீங்க என்னதான் கத்துக்கிட்டாலும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் அது சக்சஸ் ஆகும். அது ரிசல்ட் 50% லேர்னிங்னா 50% இம்ப்ளிமெண்டேஷனு. ஸோ இவ்ளோ பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டூடண்ட்ஸோட சக்சஸ் தான் நம்ம ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு இதுவே. பிகாஸ் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் எடுக்கிறேன் ட்ரெய்னிங். இட்ஸ் நாட் ஈஸி. 6 நாள் ட்ரெய்னிங்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து, திரும்பி அவங்களோட ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இது எல்லாமே அ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் கடவுளோட அருள் இல்லாம
இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கடவுளோட அருள் தான். ஓகே. நேத்து நம்ம என்ன பேசினோமோ, சேம் அதே தான். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதே சேம் தான் வந்திருக்கு. 93,000 crores ரெவென்யூ ஷார்ட் ஃபாலு. அதுக்கு 40% லக்ஸுரி டாக்ஸ் சில சின் குட்ஸுக்கு போட்டிருக்காங்க. அ அது வந்து சின் குட்ஸ் மட்டும் இல்ல. இன்னும் அதில நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில ஒரு 40,000 crores எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வரும். ஸோ ஓவரால் ஒரு 43,000 crore ரெவென்யூ ஷார்ட் ஃபால் கவர்மெண்ட்க்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதே தான் செப்டம்பர் 22 தான் ஃபேர்வெல்லு 12% அண்ட் 28%. அதுக்கப்புறம் 12%, 28% ஸ்லாப் கிடையாது. அ எனிவே யுஎஸ் டாரிஃபும் ஒரு 3 to 6 மந்த்ஸ் தான் அந்த கேம் மேக்ஸிமம் ப்ளே ஆகும்னு நெனைக்கிறேன். இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் சரண்டர் ஆகுற மாரி தான் யுஎஸ்ஏ இருக்கு. எனி டைம் நல்ல நியூஸ் வந்தாலும் வரலாம். பட் மேக்ஸிமம் 3 to 6 மந்த்ஸ் மேல இருக்காதுன்னு தோணுது. ஓகே. இப்போ ஜிஎஸ்டில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரீ எசென்ஷியல் அதாவது நோ ஜிஎஸ்டி எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, மில்க்கு, பன்னீரு, ரொட்டி, பராத்தா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் குடுத்துருக்குறாங்க. அ ஓரளவுக்கு இத பார்க்கும்போதே தெரியுது. 8 இயர்ஸ் ஜிஎஸ்டி நம்ம ஒரு சில தப்பான விஷயங்களுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க. இதில ரொம்ப முக்கியமான சில விஷயம் இருக்கு. ஒரு ரொம்ப வைரல் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. ஒருத்தரு இங்க ரொம்ப தைரியமா ஒருத்தர் பேசினாரு. ஜாமுக்கு ஒரு இது, பிரெட்டுக்கு ஒரு இது, அது உள்ள வைக்கிற கிரீமுக்கு ஒரு இது, டாக்ஸ்ன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகுது. சிலதுக்கு 18 சிலது 12 சிலது ஃபைன் கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் அத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுகிட்டு எல்லாத்துக்குமே அது எல்லாமே 5% ஆக்கிட்டாங்க. ஸோ அதான் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, சாக்லேட்ஸு, பட்டரு, நாப்கின்னு, சாஸஸு, காஃபி இதுக்கு எல்லாமே வந்து 5% ஆக்கியிருக்காங்க. தென் ஏசி, டிவி, கம்ப்யூட்டர் மானிட்டரு, டிஷ் வாஷர்ஸு, ஸ்பெக்ஸு, காகுல்ஸு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18% ஆயிருக்கு. முன்னாடி 25% இருந்திருக்கு. சிமெண்ட்டுக்கும் 28%லேருந்து 18% ஆயிருக்கு. அதேமாரி ஸ்மால் கார்ஸ், பைக்குக்கு டாக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே அ ஒரு 1200 சிசி கார் வாங்குனாலே 40% டாக்ஸ்ன்றது இட்ஸ் டூ மச் ஆக்சுவலா. எனிவே மத்தவங்கலாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. அதனால இத அந்த மாரி போட்டிருக்காங்க. ஆட்டோ பார்ட்ஸ்லாம் 18% தான் வந்திருக்கு. பஸ்ஸஸு, ட்ராக்ஸு, ஆம்புலன்ஸு அதெல்லாம் 18% மூவ் ஆயிருச்சு. இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இதான் நம்ம ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோம். இன்சூரன்ஸுக்கெல்லாம் டாக்ஸ் போடுறதெல்லாம் வந்து மன்னர் ஆட்சியில கூட கிடையாதுன்னு பேசியிருந்தோம். அதாவது மன்னர் ஆட்சியே எதுக்கு வேணான்னு வந்ததுன்னா, நெறைய டாக்ஸ் போடுறாங்கன்னு தான் வந்தது. மன்னர் ஆட்சியே பரவாயில்லடா சாமி! அப்படின்ற ஸ்டேஜுக்கு இந்த இன்சூரன்ஸ பார்க்கும்போது, எனக்கு 1,00,000 முறை தோணியிருக்கு. பட் இன்சூரன்ஸுக்கு இப்போ 0% கரெக்ட் தான். நம்ம பேசுறதுல நெறைய பேர் இத பேசியிருப்பாங்க. இன்சூரன்ஸுக்கெல்லாம் போடுறது ரொம்ப அநியாயம் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இப்போ 0% ஆக்கியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். கவர்மெண்ட் பண்ணதுல ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, இதில ஒரு சூட்சமம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க 0% டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா, இன்சூரன்ஸ் கம்பெனி டாக்ஸ் பே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 22ஆம் தேதி வரைக்கும் இருக்க பிரீமியமும், செப்டம்பர் 22க்கு மேல இருக்க பிரீமியமும் கன்ஃபார்ம்டா எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா, கன்ஃபார்ம்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம் 23ஆம் தேதி எந்த மாரி பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஆனா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனா பிரீமியம் ஏறும். ஓகே. டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு 40% போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம்டா போடணும். 40% இல்ல. அவனுங்கலாம் 100% கூட போடலாம். எப்படியும் சிகரெட்டு குடிச்சு சாக போறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் குடுத்துட்டு சாகட்டுமே! அதனால அது என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் தான் 40%ன்றது. அதேமாரி இந்த பெப்சி, கோக்கு அந்த மாரி நெறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு அதுக்கெல்லாம் 40% போட்டிருக்காங்க. அது கூட 100% போடலாம். ஏன்னா எந்த தப்பும் கிடையாது. அது எனிவே உடம்புக்கு நல்லது இல்லன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அத நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். மோட்டார் சைக்கிள்ஸ் வித் கெப்பாசிட்டி ஆஃப் 350 சிசிக்கு மேல இருக்குது 40%. இதில என்ஃபீல்டு அதெல்லாம் வந்துரும். அதாவது ராயல் என்ஃபீல்ட்லாம் வரும். அதெல்லாம் ஐஷார் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு வரும். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் லக்ஸுரின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆனா கார பொறுத்தவரைக்கும் 1200 சிசி லக்ஸுரின்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு ஒரு நார்மல் எஸ்யூவி இப்போ டாடா நெக்ஸானே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நார்மல் எஸ்யூவி தான். அதெல்லாம் 1200 சிசி மேல தான்.
அதுக்கே 40%ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கார் அப்கிரேட் பண்றவங்கலாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தில இருப்பாங்கன்னு நம்புறேன். அதுவும் ஒரு பெரிய லக்ஸுரி காரு ஓகே ஒருத்தர் போய் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறாரு, BMW வாங்குறாரு அதுக்கெல்லாம் ஓகே. இதெல்லாம் நார்மலா இப்போ ஓடுது காரு. இப்போ முன்னாடிலாம் ஒரு அ i10 மாருதில ஒரு ஆல்டோ அந்த மாரி இருந்த மாரி, இந்த பேசிக் எஸ்யூவிலாம் ஒரு நார்மலா ஓடின்ட்டு இருக்கு 1200 சிசி. பட் அதுக்கு 40% போட்டிருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதேமாரி கேம்பிளிங், பெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் 40% போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் கேசினோஸு, லாட்டரி டிக்கெட்ஸு அதெல்லாம் 40% இட்ஸ் ஃபைன். பட் இந்த ஒரு இடம் மட்டும் இடிக்குது. பிகாஸ் 1200 சிசின்றது அது ஒரு பெரிய லக்ஸுரி கிடையாது. அதுக்கு 40%ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருக்கு. எனிவே எல்லாரையும் எல்லா பட்ஜெட்டோ இல்ல ஜிஎஸ்டிலயோ திருப்திப்படுத்தவே முடியாது. பட் நெறைய ப்ராடக்ட்டு கண்டிப்பா பெட்டரா குடுத்துருக்காங்க. அதுல எந்த சந்தேகமே நமக்கு வேணாம். பர்ட்டிகுலரா எனக்கு இந்த இது ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த இந்த பார்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு எல்லாமே 5% ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது டிராக்டரா இருக்கலாம், பெஸ்டிசைட்ஸா இருக்கலாம், இரிகேஷன் சிஸ்டமா இருக்கலாம். எல்லா விஷயமே அக்ரிகல்ச்சர் இத பொறுத்தவரைக்கும் 5% ஆக்கியிருக்காங்க. இது இது எனக்கு ரொம்ப புடிச்சதுல இது ஒரு விஷயம். இந்த இந்த ஜிஎஸ்டி இதில. பிகாஸ் அக்ரிகல்ச்சர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அது. ஸோ அதுக்கு 5% போட்டிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். பட்டு நம்ம ஒரு பாசிபிள் ஐடியா சொல்றோம். ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது. இந்த எஃப்ஏஎஸ்லாம் செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து 21,800 மோதி எப்படி மண்ண கவுனாங்களோ, அதே மாரி ஒரு சான்ஸ் இருக்கு. இதில பெரிய விஷயம்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ரூ. 1 டாக்ஸ் வரப்போறதில்ல. இத அனௌன்ஸ் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு நெறைய டாக்ஸ் வரப்போகுது. இத எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்றது தெரியல. இன்சூரன்ஸுக்கு கன்டினியூஸா பேசிக்கிட்டே இருந்தேன் நானு. கன்டினியூஸா எங்க போனாலும், எங்க இருந்தாலும் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுறது அநியாயம். ரொம்ப மோசம்னு பேசிக்கிட்டே இருந்தேன். அது வந்து இப்போ 0 டாக்ஸ் ஆயிடுச்சு. அதேமாரி இந்த விஷயத்த இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னைக்கு புரியும்னு தெரியல. ஆனா புரிஞ்ச அன்னைக்கு இத மட்டும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்ததுன்னா, நம்ம மார்க்கெட்ட ஆல் டைம் ஹை கன்டினியூஸா போறத யாராலயுமே தடுக்க முடியாது. இன்க்ளூடிங் ப்ரோவால கூட தடுக்க முடியாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஈக்விட்டி டிலைட் ட்ரெய்னிங் இருக்கு. 14த் செப்டம்பர். ஸோ இதுதான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு ஒரு 4.5 லேக்ஸ் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணது கூட இதுதான். ஹவ் டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸ் தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இது. எல்லாமே புதுசான நெறைய விஷயங்கள் வந்து புதுசான கான்செப்ட்டு. இது எல்லாமே என்னன்னா, நான் ஒரு ட்ரேடர்ன்றதால இது எல்லாமே அந்த ட்ரேடிங்க்கு அந்த நம்ம கேஷ் பண்றதுக்கு ஏத்த மாரியே தான் இருக்கும் ஒருத்தருக்கு. ஒரு தியரிட்டிக்கலா இப்படி அந்த மாரிலாம் இது இருக்கவே இருக்காது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ட்ரெய்னிங் இது. பட் எனிவே எத யாருக்கு எப்போ கிடைக்கும்னு இருக்கதோ அப்பதான் இது கிடைக்கும். ஆ இது நீங்க இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, இந்தியா விக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அத பாருங்க. பார்த்துட்டு 14த் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு வாங்க. ஓகே. இது எனிவே நம்ம ஹேப்பி கர்மா பரிகாரம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாழ்வியல் பரிகாரம் தான். உங்க ஹேப்பி லைஃப்ப பாதிக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நீங்க ஹேப்பி ப ஹ அது வந்து நீங்க வாழ்வியல் பரிகாரம் மாரி இருக்கும். அதாவது சக மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஒரு டெம்பிள் டூ விசிட்டும் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம சார்ட்ட பார்க்கலாம். ஆ ஓகே. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இதுதான். நம்ம நேத்து பேசினோம். நேத்து வந்து ஒரு 3 விஷயத்த பேசினோம். ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருப்பேன். கீழ வந்தா வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா மேல மட்டும் கேப் அப் ஆச்சுன்னா, வாங்கவே கூடாது. சேஃபர் சைட் சொல்லியிருப்பேன். 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1/2 அன் ஹவருக்கு கீழ போச்சுன்னா செல் பண்ணுங்க. 1/2 அன் ஹவர் மேல போச்சு நானே சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த வார்த்தையே வரல. அவ்வளோ பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு. மார்க்கெட் அதுக்கு மேல ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதனால தான் நான் கால் ஆப்ஷன் வாங்குனத 9:15க்கு ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நானு செல் பண்ணேன். எனிவே 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் நானு புட் ஆப்ஷன்ஸ் வாங்குனேன். பட் இதுதான் நான் இந்த இந்த பார்ட்ட நல்லா புரிஞ்சு நான் YouTubeல சொல்றத வச்சே நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஸோ நேத்து தான் பேசுனோம். ஸோ இந்த இடத்த பேசுனோம்.
இதுதான் இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல வந்ததுன்னா அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொன்னோம். நீங்க கிளியரா செக் பண்ணலாம். ஃபுல்லா இது ஒரு பெரிய ரெட் கேண்டில் அவ்வளோதான். சும்மா அது ஒரு மேல அதெல்லாம் நீங்க கண்ணு தொறந்து கூட அத பார்க்க முடியாது. 900 கீழ தான் இருந்தது. நீங்க கண்ணு பார்க்குற செகண்ட் கூட அது இருந்திருக்காது. சார்ட்ல தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும். அதெல்லாம் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ 900 கீழ தான் இருந்தது. நம்ம ஒரு 920 சொன்னோம் ரெசிஸ்டன்ஸு. இந்த பிளேஸ போட்டு லைன் போட்டு காமிச்சோம். அங்கருந்து பாருங்க. இட்ஸ் கன்டினியூயஸ் ஃபாலு. சூப்பர்ப்! ஃபென்டாஸ்டிக் ஃபாலு. ஹோப் நம்மள ஃபாலோ பண்ணவங்க யுட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்றத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எத்தன பேரு இத ப்ராஃபிட்ஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ பதிவு பண்ணுங்க. அ அதுதான் எங்க டீமுக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷனு. ஓகே. ஸோ இதுதான் இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் பேசணும். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் இப்போது சூப்பர்பா ஃபால் ஆயிருக்கு. எக்காரணத்து கொண்டும் கேப் அப் ஆயிடுச்சுன்னா, உடனே போய் வாங்கிடாதீங்க. 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் ஏன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகே. நாளைக்கு என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாம்பிள் எப்படி இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்றத பார்த்துக்கோங்க. இப்போ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு மேல நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்ல எங்கேயாவது வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு செகண்ட் ஹாஃப்க்குள்ள வந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம இத ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செகண்ட் ஹாஃப் ஓகே 12 மணி தான் செகண்ட் ஹாஃப் அப்டின்னா, மேபி ஒரு 1:30 அந்த மாரி ரேஞ்ச் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஆனா முக்கியமா ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கன்ஃபர்மேஷன் இல்லாம பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷன் இல்லாம பண்ணீங்கன்னா, நேரா போய் ஜாக்கி ஷோரூம்ல போய் நின்ற வேண்டியது தான். ஓகே. அதனால கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டே பண்ணுங்க. இப்போ பிகாஸ் நான் இது ரொம்ப அட்வான்ஸா இத சொல்றேன். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்றோம். பிகாஸ் அ என்ன இருந்தாலுமே வந்து ரியல் டைம் தான் கடவுளு. நம்ம பேசுறதெல்லாம் மனுஷனுங்க பேசுறோம் அவ்வளோதான். ரியல் டைம் தான் கடவுள். ஸோ கடவுள் என்ன சொல்றாரோ, அதுக்கேத்த மாரி நம்ம கேம வந்து ப்ளே பண்றது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாளைக்கு கொஞ்சம் மேல போச்சு அப்படின்னா, எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸா, இல்ல இந்த ரெசிஸ்டன்ஸா, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அது செகண்ட் ஹாஃப் பார்ட்டில அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியா அமையலாம். ஓகே. இது ஒரு பார்ட்டு. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு மைண்ட்ல இப்படி தான் போகும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு பண்ணாதீங்க. 2த்துக்குமே கிளியரா இருங்க. ஓகே. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மார்க்கெட் நல்லா இங்க வந்து கீழ இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் எடுத்தது, இல்ல இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் எடுத்தது. ஓகே. ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் டைம் வருது. இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னா, இங்கேருந்து கீழ இது வரைக்கும் வந்ததுன்னா, அப்போ வி நீட் டூ லுக் ஃபார் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஆனா, நான் வந்து இப்போதைக்கு என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸோ மேல ஓகே எய்தர் இந்த இடமா, இல்ல இந்த இடமா, அதுக்கப்புறம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணலாமா? அப்படின்றது தான் என் மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் ரியல் டைம் தான் கடவுள்ன்றத. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழயே இருந்தது. ஓகே. அ கொஞ்சம் ரொம்ப நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்குமே கீழ இருந்ததுன்னா, தென் நம்ம உல்டாவா அது வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நாளைக்கு ரிவர்சல் ட்ரேட் பண்றது பெட்டரு. எனிவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்கேஸ் மேல போச்சுன்னா, அதையும் வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுதுன்னா, செல்லிங்கும் போறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த 2 பார்ட்ட வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 2 பார்ட்ல எந்த பார்ட் போகுதோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸ எடுங்க. இது என்னுடைய ட்ரேடிங் பிளான் தான் இத நான் சொல்றேன். ஸோ இது நான் வந்து லைவ் மார்க்கெட்ல நான் நெனச்சது இந்த மாரி போகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். நான் இப்ப இத சொல்லிட்டேன்றதால காலையில உடனே போய் வாங்கிட மாட்டேன். அதேமாரி 1:30க்கு மேல எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு உடனே போய் நானு விற்கவும் மாட்டேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் வரணும். என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணணுன்றத. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்தா தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இல்லன்னா நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். எனக்கு நான் நான் வச்சிருக்கிற கான்செப்ட் படி எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும். தட்ஸ் ஆல். ஆச்சுன்னா எடுப்போம், இல்லன்னா எடுக்க மாட்டோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இன்னைக்கெல்லாம் கிளியரா இந்த பார்ட்டு கீழ செல் பண்ணிட்டு, வி ஹேவ் யுட்டிலைஸ்டு ஒரு பிரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ பண்ணியிருந்தோம். நெறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ என்னதான் நம்ம
முன்னாடி கணிச்சு ரியல் டைமில் பண்ணாலும், இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாலேஜ் இல்லை இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக பண்ணாதீங்க. பிகாஸ் இது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கிளியராக பார்க்குறீங்க. ப்ரோ எப்படி கிளியராக மக்கள்கிட்டேருந்து காசை வாங்குறாங்கன்றது ஒரு நாள் இல்லை, நான் தினம் 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 சொல்லிகிட்டே இருக்கிறேன். அந்த பப்ளிக் இருக்கிற கேங்குக்கு போகாதீங்க. பப்ளிக் இருக்கிற கேங்குக்கு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதில் எங்கெங்க இருக்குது, இங்கே ஓப்பன் ஆகிருக்குங்க, எங்கெங்க இருக்குது, ஏதாவது ஒரு பை இருக்காங்க இங்கே, எங்கே இதுக்கு கீழே ஃபுல்லாக செல் ஆகிட்டு இருக்கு. ஓஏ ஒரு டாட்டு கூட பை காமிக்க மாட்டேங்குது. இதெல்லாமே இருக்கு, டேட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை பார்த்தா கூட ஒருத்தர் பை பண்ண தோணாது. ஆனால் பப்ளிக் எப்படி தான் அவ்வளோ வெறித்தனமாக போய் வாங்குறாங்களோ தெரில. அவ்வளோ நம்பிக்கை போல பப்ளிக்குக்கு. இந்த ஜிஎஸ்டினால அவங்களுக்கு வாழ்க்கையே மாறிடும். அப்படியே என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுரும்டா இந்த ஜிஎஸ்டி. இங்கேருந்து அப்படியே 26,000 போயிடும் போலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. அவ்வளோ வெறித்தனமாக வாங்கியிருக்கிறாங்களே. இதுதான் வந்து நம்ம எப்படின்னா எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ஆன் ரூமர்ஸ், செல் ஆன் நியூஸ். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ரூமர்ஸ் ஜிஎஸ்டின்னு ஒரு இது இருக்கு. ஓகே, ஒரு புது பொண்ணை பார்க்க போகிறோம், பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் அப்படியே இருக்கும் போது உங்களுக்கு மார்க்கெட்டு கண்ணா அப்படின்னான்னு இங்கேருந்து பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. ஜிஎஸ்டி நியூஸ் வந்தோன்னே என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கும்போது பயங்கர ஆர்வமாக தான் போவீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் அது ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே அப்படி தான் மார்க்கெட்டு. மார்க்கெட்டே ஒரு மாதிரி ரூமரில் இருக்கும் போதே வாங்கிக்கணும். நியூஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நேற்று நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் கொஞ்சம் நல்ல கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நியூஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு தேவையானது ஏறிடுச்சு. அதனால 1/2 அன் ஹவர் இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். திரும்ப வேணா வந்து ப்ரோகிராம் நேத்து போட்ட ப்ரோகிராம போய் பாருங்க. இதே வார்த்தைய தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இன்னைக்கு எக்ஸாக்ட்டா நடந்தது. ஸோ நாளைக்கு என்னுடைய பிளானையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பட் கண்டிப்பா ரியல் டைமில் மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த பிளானை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பிளான் என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.